This video is sponsored by School of Business Organization. SBO 2018 பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா, இதில் ஜாயின் பண்ணோன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 300 சம்பாதிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சைக்கிளி மற்றும் மாம்பழம் வரைந்து எப்படி ஃபங்க்ஷனுக்கு கோலம் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். 6x2x2 புள்ளி வச்சு இந்த பச்சைக்கிளி மாம்பழம் கோலம் போட்டிருக்கு. அருமையாக இருக்கும். சரிங்களா, நீங்களே இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பொறுமையாக பாருங்கள். இந்த பச்சைக்கிளி வர்றது கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதுக்கு தான் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். 1க்கு 2 தட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான பச்சைக்கிளி கிடச்சிரும். உங்களுக்கு மறக்காமல் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு அருமையான கோலம். அடிக்கடி போடுவீங்க. இது ஒரு தாட்டி நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் முன்னாடி பச்சைக்கிளி கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் எப்படி வரைகிறதுன்னு. நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். டெக்கரேஷன் எல்லாமே கோலப்பொடியில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அருமையான கோலம் வந்திருக்குன்னு. இதே மாதிரி போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கேயாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு விடை கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்படி அருமையான பச்சைக்கிளி மாம்பழ மரத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி வரைஞ்சி முடித்தாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இதில் வேறு மாதிரி எதாவது வரையலாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.